ஆறுமுகத்த வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ வந்து ஆறுமுகம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. "நீ உனக்கு கிடைக்கிற தண்டனைய பார்த்து சந்தோஷப்பட தானே நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கு எதிரான எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணிடுறாரு. பக்காவா ரெடி பண்ணிட்டு வள்ளியும் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. வள்ளி வந்து இந்த மாதிரி ஆறுமுகம் என்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து ஜட்ஜ் வந்து இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கா அப்படின்னோடனே மெடிக்கல் எக்ஸாம் வந்து பண்ண அந்த இருக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு வந்து ஆறுமுகம் தான் தப்பு பண்ணாரு அப்படின்னு நிரூபணம் ஆவுது. அதனால ஆறுமுகத்துக்கு அதிகபட்ச தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வராங்க பைரவி. பைரவி வந்து நிறுத்துங்க. ஆறுமுகம் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீ யாரும்மா அப்படின்னோனே குற்றம் சாட்டப்பட்ட ஆறுமுகத்தோட ஒய்ஃப்ங்க நானு அப்படின்னோனே ஆறுமுகம் வந்து சந்தோஷப்படுறாரு. சஞ்சய் டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? இவர் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. முதல்ல இந்த வள்ளி யாருன்னு வந்து நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரெல்லாம் கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. ஆமாங்க வள்ளி வந்து தவறானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிரூபிச்சு எல்லாருமே சொல்றாங்க. உண்மையை சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட கோர்ட் வந்து என்னம்மா நீ இந்த மாதிரி பண்றியா? அப்படின்னோனே ஆமான்னு வள்ளியும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட ஆறுமுகம் வந்து வந்து தவறாக நடந்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே, பணம் கொடுத்தே நடந்துக்கலாமே, எதுக்காக ஆறுமுகம் இப்படிலாம் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். இது எல்லாமே ஆறுமுகத்துக்கு மேலே வள்ளி வந்து சுமத்துற பழி. உண்மையில் ஆறுமுகம் எந்த தப்புமே செய்யலை, இது தாங்க உண்மை. சரி இந்த ரிப்போர்ட்ஸ்க்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்குறாரு. இந்த ரிப்போர்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வராரு ஒருத்தர். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை வந்து தவறாக வந்து இப்போ வந்து சித்தரிச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் தான் எங்ககிட்ட மிரட்டி இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து பார்த்தீங்களா மேடம் போலீஸ் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே வந்து சரி வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் எதுக்காக இப்படி பழி சுமத்துறேன் அப்படின்னு சஞ்சய் சார் தான் இப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு வள்ளி எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வந்து பைரவி கூட அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இருப்பேன், நான் செஞ்சு எதிர்பார்க்கல செஞ்சு இவ்வளோ வந்து கேடு கெட்டவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணுறேன், இவர் மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மனுஷன் மேலே வீணாக பழி சுமத்தினேன், அந்த வள்ளியை வந்து உள்ளே வந்து காவலில் வைக்க நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து ஆறுமுகம் ரிலீஸ் ஆகிறாரு. ஆறுமுகம் வந்து ஓடி வந்து பைரவி கையை பிடிச்சிட்டு அப்படி நன்றி சொல்கிறாரு. தேங்க்ஸ் பைரவி, நீ இல்லைன்னா நேரம் நான் வெளியே வந்திருக்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க இரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி சஞ்சய் கிட்ட வராங்க. சஞ்சய் உன்னை நான் எப்படிலாம் நம்பினேன், உன்னை ஃப்ரெண்டாக நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய துரோகத்தை எப்படி உன்னால் பண்ண முடிஞ்சது? ஆறுமுகம் அப்படி உனக்கு என்ன தான் பண்ணிட்டான், எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அது வந்து பைரவி நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நீ இருப்பேன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி எத்தனையோ வாட்டி ஆறுமுகம் என்கிட்ட சொல்லி வான் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் நான் கேட்கல, நீ நல்லவன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீ சரியான நம்பிக்கை துரோகியாக இருந்திருக்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை வாழ்நாள சந்திச்சதை நினச்சி நான் அசிங்கப்படுறேன். உன்னை ஃப்ரெண்டாக நினச்சி பழக நினச்சி என் உடம்பெல்லாம் கூசுது. அப்போ உனக்கு தவறான மோட்டிவேஷன் தான் இருந்திருக்கு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக உன்னை பார்க்கவே எனக்கு அருவிருப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீ வா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து சஞ்சய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எப்படி வந்து உனக்கு தெரிஞ்சது பைரவி அப்படின்னோடனே நான் எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் உனக்கு எல்லாமே பண்ணியிருக்கான், ஏன் ஆறுமுகம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு நானும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்தேன், நீ தான் வந்து நம்ப மாட்டியே, அதனால தான் இப்போவும் நான் எதுவுமே சொல்லலை. சஞ்சய் வந்து எப்படின்னா என்னை வந்து இப்போ ஸ்டேஷனில் வச்சு வந்து சித்திரவதை பண்ணான் தெரியுமா பைரவி அப்படின்னோடனே சரி ஆறுமுகம் நீ கவலைப்படாத, சாரி ஆறுமுகம், நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம அவன் இவ்வளோ மோசமானவன் உன்கிட்ட நடந்திருக்கான், நீ வா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஆறுமுகத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை இப்போ தெரியுதா ஆறுமுகம் வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு உங்கள் புள்ள நிரபராதி அத்தை, அவர் எந்த தப்பும் செய்யலை, எந்த பொண்ணுக்கிட்டும் தவறாக நடந்துக்கலை, இப்போ அது தயவுசெய்து உங்கள் பிள்ளைய புரிஞ்சுக்குங்கன்னு அப்படியே அழறாங்க. தாங்க முடியாமல் என்னை மன்னிச்சிடுற ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைய நானே சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்கம்மா. அழாதம்மா, சொன்னால் கேளுமா, சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பாக நினச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஆறுது சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா இந்த ஆறுமுகம் இதோட ஒழிவான், அப்படியே வந்து உள்ளே தள்ளிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் வந்து என் பையனும் நாங்களும் தான் வந்து அதிபதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு கண்டனே, எல்லாத்தையும் வந்து இந்த பைரவி பாழாக்கிட்டாலே, முதல்ல இந்த பைரவி வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.